கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இதுல 70 பேர் இறந்திருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் இதுவரைக்கும் 50 பேர் இறந்திருக்காங்க. 115 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, எல்லா மருத்துவமனை 115 பேர் இன்னைக்கும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. 50 பேர் இறந்திருக்காங்க. இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 70 பேர் இறந்திருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் ட்ரக்ஸ், விசச்சாராயம், சாகு எல்லாம் தெரியும். 2500 கோடி ரூபாய் ஜாஃபர் சாதிக், அதுவும் தமிழகத்தில் நடந்தது. அது தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலமைச்சர் இரும்பு கடன் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தான் இன்னைக்கு மனித உயிர் இழந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சோம். ஆனால் இறந்த உயிர்களை பற்றி வருத்தப்படாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இது குஜராத் மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. 2001ஆம் ஆண்டு கடலூரில் இதுக்கு மாதிரி இறந்திருக்காங்க. அதனால இப்பவும் இறந்தது சரிதாங்கிற மாதிரி அதை பூசி மொழி பேசுறாங்க தவிர இறந்தவங்களுக்காக வருத்தப்படவோ வேதனைப்படவோ இல்லை என்பதெல்லாம் பெரிய வருத்தமான விஷயம். சார், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கருப்பு சட்டையை போட்டு தன்னோட எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா பாஜக வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறாங்க. எதிர்ப்பு பதிவு சட்டை போடுறதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஐயா. சார், எல்லா பக்கமும் கருப்பு சட்டையை போட்டு சட்டசபையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு பாஜக வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கேன். இந்த காரணம் எனக்கு இன்னைக்கு கருப்பு சட்டை இல்லை, அதனால போடல. இருந்தா போட்டு வந்துருக்கேன். ரைட், ஓகேவா? நீங்க இங்கிலீஷ் சேனல் எதுவும் பேசுறீங்க? இங்கிலீஷ் ஆனா பாஜக வெள்ளை சட்டை போட்டு வந்து நிற்கிறாங்க.